ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஒரு அருமையான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை ஆலோசனையாக நமக்கு கொடுக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கேட்க வேண்டும். நாம் கேட்காவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு நிபந்தனையோடு தான் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். The word of God is very clear. Ask and it shall be given. The word of God says, anyone who asks will receive it. God is a God who will keep his promise. He has everything to give you when you ask him, because he is a God who can meet all your needs. He is Jehovah Jireh. Whatever may be your need, financial need, or physical need, or any kinds of social need, official need, don't worry. He is able to give you whatever you ask him. நம்முடைய ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். யாருமே பெற்றுக்கொள்ளாமல் போனதில்லை. விசுவாசியுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். We need to seek. What we need to seek? First of all, we need to seek God's kingdom and his righteousness. Then all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் எதை தேடுகிறோம்? பொன்னை தேடுகிறோமா? பெண்ணை தேடுகிறோமா? அல்லது ஏதோ வேலையை தேடுகிறோமா? அல்லது ஏதோ ஒரு உயர்வை தேடுகிறோமா? உங்களுடைய தேடலுக்கு ஒரு நிச்சயமான ஒரு பதில் உண்டு. நீங்கள் ஆண்டவரை முதலாவது தேடுங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நீங்கள் ஆண்டவருக்காக வாழுகிற பொழுது முதலாவது ஆண்டவரை தேடுங்கள். Seek him first, then he will add everything into your life. மூன்றாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். There are times the doors have been shut for God's people, but the word of God says, keep on knocking. God will open the door for you. Whoever it may be, their hearts may be very hard, but God can open any hard-hearted people for you to help you. That is why the word of God says, keep on knocking. தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் திறக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில அனுகூலமான வாசல்களை திறப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தின் வாசல்களை திறப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே விசாலமான வாசல்களை திறப்பார். God will open broad doors for you. God will open favorable doors for you. God will open doors which have been shut before you in Jesus name. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கேட்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்தரணும். தேடுகிற பொழுது அதை கண்டுகொள்ள உதவி செய்தரணும். தட்டுகிற பொழுது அவர்களுக்காக திறந்து கொடுத்தரணும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எந்தெந்த அதிகாரிகளுடைய கரங்களிலே அந்தந்த காரியங்கள் முடங்கி கிடக்கின்றனவோ, கர்த்தர் அந்த அதிகாரிகளோடு பேசும். இப்பொழுதே காரியங்களை கைகூடி வர பண்ணும். அற்புத அடையாளங்களை செய்திருளும்.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.